உம்மை உயர்த்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர். ஆமென். Praise God. Hallelujah. ஆமென். எத்சமனே பூங்காவினில் அதறியாடும் ஓசை. எத்சமனே பூங்காவினில் அதறியாடும் ஓசை. எத்திசையன்று தொனிக்கின்றதே, எங்கள் மனம் உதைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கலங்கிடுதே. சொல்லுமா. கர்த்தாவும் பாடுகடி போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆமென். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே மத்தியில் இருக்கிறார். ஆமென். அவர் தலையாகிய கிறிஸ்து, நாம் அவருடைய சரீரம். நாம் அவருடைய பாடுகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்வோம். இன்னைக்கு அவருடைய தியாகம் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சபை உருவாயிருக்கிறார். உலகமெங்கும் சபை உருவார காரணம் அவருடைய தியாகம், அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தில் இருந்து நாங்கள் தோன்றினவர். அவருடைய ரத்தத்திலிருந்து, அவருடைய காயத்திலிருந்து நாம் தோன்றி இருக்கிறோம். அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. இந்தனை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், விட்டேன் அன்பு கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். புதுகலம் நிறைந்தனால் நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்ததும் தமிழை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்ததும் தமிழை இனி என்றுமே ஆனந்தம். வீசிடும் கற்களாக மழைதனிலே சேர அருள் சுரந்திடும் நாம், மறைந்திடும் நாம் அவர் மகிமையெல்லாம் பறிப்போம். காலம் நிறைந்தன நான் நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்ததும் தமிழை இனி என்றுமே ஆனந்தம். ஒரு புரோஷி பிரபரபல் நீதினில் சரீரமிப்பு காண்போம் எனும் ஏகும். நீதினில் சரீரமிப்பு என்று காண்போம் என ஏகும். மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், வாட்டியை சேர்த்திடவே. மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், வாட்டியை சேர்த்திடவே. புதுகாலம் நிறைந்தன நான் நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஷபலதன ஷீகரதன நீதானையா உம்மை தானையா நீதானையா உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. சொல்லுமா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் நீங்குதையா. நண்பானே எந்த உள்ளம் கவர்ந்தி இனி நாடல்ல
துயரமோ ஆமென் பாடுமா துன்பமோ துயரமோ வேதனையோ ஒரு நாளும் பிரிக்காதையா துன்பமோ துயரமோ வேதனையோ ஒரு நாளும் பிரிக்காதையா நண்பாளே என் உள்ளம் கவர்ந்தி இனி நாடல்ல எல்லாம் நீரே நண்பாளே என் உள்ளம் கவர்ந்தி நீ நாடல்ல எல்லாம் நீரே நீதானையா உம்மை தானையா நல்ல கரங்களை தட்டி நீதானையா உம்மை தானையா நல்ல சந்தோஷமா ரீப்ராக்கா பரபல பரிக்கா பரபலவா ஆமென் ஓரோ ப்ரோஷி பிராக்கா பரபல பரிக்கா பரதுர பரபலவா துயரே மை ஆராதிக்கிறோம் சர்வ வியாபியே மை ஆராதிக்கிறோம் யாவருக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிற தேவனை மை ஆராதிக்கிறோம் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவர்கள் பேசுகிற இயேசுவின் ரத்தத்தை ஆராதிக்கிறோம் ஹalleluya உரா பரபல பரி பரதுர பரபலவா எத்தனை முறை நாளும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே எத்தனை முறை நாளும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை ஆராதிப்பே தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர் தாயினும் மேலாக அன்பு வைத்து அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை ஒளியும் வரை உம்மை போற்றுகிறோம் உம்மை போற்றி ஆடுவே உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவே உயர்ந்த கண்மலையே எங்கள் உயர்ந்த கண்மலையே எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனீரே ஆராதிக்க ಬಂದು அன்பு கூற ಬಂದು ಯೆಹೋವಾ ದೇವனையே துதித்திட ಬಂದು நல்கிட ಬಂದು தூயவரே சுவையே ஆராதிக்க ಬಂದು அன்பு கூற ಬಂದು ಯೆಹೋವಾ ದೇವனையே துதித்திட ಬಂದು நல்கிட ಬಂದು தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியாய் தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே
துதித்திடவே கிருபையும் பெருகிடவே சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே ஆராதிக்கும் போது கட்டுகள் உடைந்து விடுகிறது அலகங்கள் பிசாசின் அலகங்கள் இடிந்து விடுகிறது கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிகிறது fire of the Holy Ghost fire of the Holy Ghost சிறகுகளின் நிழலில் மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நல்ல சத்தமாய் ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை நல்ல வாய் திறந்து அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் எத்தனை நல்லவர். நல்ல கரங்களை தட்டி அவர் மகிமையான தேவன். அவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவன்.
Oro proshi braka pala braka pare bere bere. Oh, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரே braka para pala pare para tarama. அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், அதிகாரத்தை தோளிலே வைத்திருக்கிற தேவன். அவர் சர்வ வியாபி. அவரே துதிக்கு பாத்திர. Bara 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 bara. Hallelujah. Hallelujah. Oh, shibra bara 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 bara. Oh, pro shibara bara 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 bara. Oh, patira nire பரிசுத்த நீரே பாடி உயர்த்திடுவோம். பாத்திர நீரே பரிசுத்த நீரே தீர பாடி உயர்த்திடுவோம். தீராவின் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ பாத்திர நீரே பரிசுத்த நீரே பாடி உயர்த்திடுவோம். சொல்லுமா, பாத்திர நீரே பரிசுத்த நீரே ஓலா பிரக பர பர பரி பிரபர பர விரி 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 பர 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 பரி பர பரி பர தர பரி பர தர ஓ சிப்ர பர பர கபல பரி பர தர பர ஆமென். ஒரு புரோஷி பிரபர பர பர கபரி மாமியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு புரோஷி ஒவ்வொரு மேல பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமை இறங்கட்டும். glory 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 glorious anointing வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி எரியட்டும். அக்கினி எரியட்டும். எதிரான எல்லா கிரியைகள் மாந்திரிய கிரியெல்லாம் எரியட்டும். எரியட்டும். பற்றி எரியட்டும். பச்சிக்கிற அக்கினி ஃபயர் 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 ஃபயர். கையில கோபாக்கும் கலசம் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் இருக்கிற கட்டுகள் எரிகிறது. செழிப்பின் அபிஷேகத்தால் கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ரிசீவ் பண்ணுங்க. ஆராதிக்கும் போதே உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகோவாதே பணையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகோவாதே பணையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவரே சுவையே. ஒரு புரோஷி பர 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 பரி பர 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 தர பர பர ஓ புரோஷி பிரக பர 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 கபரி எல்லா கட்டுகள் எரியுது 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 எரியுது. ஃபயர் ஃபயர். பல ஆண்டுகளாக பல நாட்களாக கட்டியிருந்த எல்லா கட்டுகள் எரியுது. ஆராதனையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆராதிக்கும் போதே கட்டுகள் உடைகிறது. சிறைச்சாலை கதவுகள் அசைகிறது. தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். போதும் ஏசப்பா போதும்
சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா. சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு போதும். என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில எனக்கு நீங்க போதும். சமூகமே எத்தனை இன்பமே. ஆமென். நீரும் நீதிமாயே, தெவிட்டாத மதுரமே, தேவியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, எங்கும் தேடியும் கிடைக்காத, சொல்லுங்க, ஒப்பற்ற செல்வமே. நல்ல கரங்களை தட்டி இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் மேலாயிலுமே இந்த வாழினிலே இயேசு போதுமே. இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே நீலையிலுமே நான் வாழ்வினிலே இயேசு போதுமே. என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை நல்ல சந்தோஷமா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை பரலோக மகிமை இறங்கி வருகிறது. ஆராதிக்கிற வீடுகளுக்குள்ள ஐஸ்வர்யம் இறங்கி வருகிறது, கனம் இறங்கி வருகிறது, மகிமை இறங்கி வருகிறது, ஆரோக்கியம் இறங்கி வருகிறது. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனும் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனும் ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆமென். ஆராதனை பிதாவே இயேசுவே ஆவியானவரே அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன்.
மகிழ்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், உயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை நல்ல சத்தமா அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை மகிமை, ஆராதனையின் ஆசீர்வாதம். ஓ, இந்த ஆராதனையின் ஆசீர்வாதம், சபை கூடுதலின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் மகிமையினால் ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறது. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். நல்ல கரங்களை தட்டி எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை இல்லாதவைகள் இருக்கிறதா அழைக்கிற தேவன். என்னென்ன காரியங்கள் இல்லையோ இப்பொழுது அது இருக்கிறதாக அழைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வருவதாக புதிய உறுப்புகள் உருவாகட்டும். இல்லாத இடத்துல நடக்கட்டும். அக்கவுண்ட்ல ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கிற அக்கவுண்ட் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் रोगोना बारागतना बरुषिए तेरियांदर बोल एक नांदर अंदर बोल शंका बालूदी एक नांदर अंदर बोल என்னை தேடி இயேசு வந்தார், என் பாவம் மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் பாவம் மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நல்ல கைகளை தட்டி ஆடி பாடி கொண்டாடுங்க. எந்த இடத்துல இருந்து அப்பாவை ஆராதிச்சாலும் அந்த இடத்துல வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வீடுகளுக்குள்ள ஆராதிச்சாலும், ஒருவேளை உங்க கடையில உட்கார்ந்து ஆராதிக்கலாம், ஒருவேளை உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து ஆராதிக்கலாம். நீ என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் வந்து மகனானே 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 அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். என்னை தேடி இயேசு வந்தார், இந்த வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுங்க, இந்த இயேசு வந்தார். அந்த இடத்துல அவர் வர்றாரு. ஓ, நீங்க ஹாஸ்பிடல்ல வியாதியோட படுத்திருக்கலாம், உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறாரு. ஒருவேளை மனுஷன் உங்களை விட்டு ஓடி இருக்கலாம், ஆனா இயேசப்பா வந்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்க வியாதி படுக்கை மாறுகிறது, உங்க மரண படுக்கை மாறுகிறது, உங்க தரித்திரம் மாறுகிறது, உங்க கடன் மாறுகிறது. துக்கம் சந்தோஷம் மாறுகிறது, புலம்பல் மாறுகிறது, புலம்பல் ஆழ்ந்த கல்வி மாறுகிறது. இக்கட்டுக்கு பிறகு கர்த்தர் விசாலத்தை கொடுக்கின்றார், நெருக்கத்திற்கு கர்த்தர் விசாலத்தை வைக்கின்றார். நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, என்ன ஆனந்தம்! பாடி பாடி மகிழ்வேன்,
துதிப்பேன் என்று ஓடி எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எத்தனை பேர் ஆனந்தமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, அப்பாவுடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாங்கள் மகிழ்ந்து களிக்க வருவோம். சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க. ஒருவேளை வேதனையின் மத்தியில இருக்கலாம், ஆனா நீங்க வாயை திறந்து பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். நாங்கள் மகிழ்ந்து களிக்க வருவோம். அப்பாவுடைய சமூகத்துல நாங்கள் மகிழ்ந்து களிக்க வருவோம். ஓ ரீப்ராகா பரபல் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு சரீரத்துல வல்லமை இறங்கட்டும். எல்லா வடிகள் வேதனைகள் மாறி போட்டும், எல்லா போராட்டங்கள் மாறி போட்டும், மகிமை இறங்கட்டும். ஓ ப்ரோ ஷீப்ராகா பரபரகா பரபா. ஓ இந்த ஆபீஸ மாத்தணும், இந்த இடத்தை நீ காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற சகோதரனே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, இதை விட நான் உனக்கு மேன்மையானதை தருவேன், உனக்காக நான் பெஸ்டானதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன், நீ சோர்ந்து போகாதே. ஆமென். ஓ லோ ப்ரோஷே பிராகா பரபலா பரகா பரபரபலா பரபா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை அது இப்பொழுதே தோன்றுகிறது. ஓ நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். ஆமென் ஆமென். ரபலதர ஷெத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 
ஓ கிருபாதார பலியாக நமக்காக அவரையே கொடுத்தவர். மற்ற எல்லா காரியங்களும் அல்லாதிருப்பது எப்படி? ஓ நமக்கென்று கொடுக்கப்பட்ட, நமக்கென்று அடிக்கப்பட்ட, நமக்கென்று கொடுக்கட குமாரன், நமக்கென்று அருளப்பட்ட ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடி அல்லாமல் அசைக்கப்படுவது இல்லை, நாம் மீட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். நீங்கள் தண்ணீரில் மத்தியில் நடந்தாலும் உங்களுக்கு கூட இருக்கின்றார். அக்னி ஜூலியில் நடந்தாலும் வெந்து போகாது இருப்பீர்கள். ஓ அவர் உங்களை தெல்லான ஜலப்பிரவாகத்தில் அமிழ்த்தினாலும் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த தீயின் தண்ணீரை கடந்தாலும் கர்த்தர் உங்களை திரும்ப உயிர்ப்பிப்பார், திரும்ப கட்டுவார், திரும்ப நிலைப்படுவீர்கள், திரும்ப கட்டப்படுவீர்கள். இயேசு நாமத்தால் கட்டப்படுவீர்கள். வனாந்தரமான வாழ்க்கைகள் வயல்வேக மாறுகிறது. வெறுமையாய் பண எல்லா அனுபவங்கள், உடைத்துள்ள அனுபவங்கள் இதோ சம்பூர்ணம் அடைகிறது. கர்த்தர் சம்பூர்ண மழையை புளிய பண்ணுகிறார். தாகமுள்ள ஒவ்வொரு ஜனங்கள் மேல, வறண்டு போன ஒவ்வொரு நிலத்தின் மேல கர்த்தர் தண்ணீராம் அபிஷேகத்தை, தண்ணீராம் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். ஆசீர்வாதமான மழை பெய்கிறது. ஊற்றின பரிமாண தைலமும் அவருடைய நாமம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். கர்த்தருடைய நாமம் அது நீதிமானுக்கு பலத்த துருகம். நீதிமான் அதற்களோடு சுகமாய் ஒளிந்திருப்பான். நீங்கள் சுகமாய் சுகித்திருப்பீர்கள், சுகமாய் தாவர்த்திருப்பீர்கள். உங்களை ஒடுக்கிறேன் இல்லை, ஒடுக்கிற செங்கோலை கத்த முறித்து போட்டாரு. துஷ்டன் தண்டாயத்தை கத்த முறித்து போட்டாரு. ஓ எல்லா கோள்கள் கத்த முறித்து போட்டாரு. சன்னாதானா ஷிகேபாலா தாராபாரா கதோனாரி கானாதரவால் செங்கடலை பிளந்த தேவனுடைய வல்லம் இந்த வேலையிலே, இந்த பகல் வேலையிலே உங்கள் மத்தியில் அசைவாடுகிறது. எரியோ மதிலே இடியப்பன தேவனுடைய வல்லம் இந்த காலை வெளியே அசைவாடுகிற மத்தியிலே தாலா தானா ஷேகா பாரா தான் தரா தானா அந்தரபா மனுஷர்கள் கூட எல்லா காரியங்களும் தேவனா எல்லாமே கொடு. ஓ
ரியாந்தா நாஷிகா ரியாந்தா லோஷியா பௌராந்தா ரியாந்தா ரபா. இல்லாத இடத்திலிருந்து இருக்கிறீர்கள் போல் பேசி அழைக்கின்ற தேவன். ஓ, நீ பேசி அழைத்து அறிந்தவர், உன் சந்ததியை பேசி அழைத்து அறிந்திருக்கிறார். வலதுபுறம் பெருகுவாய், இடதுபுறம் பெருகுவாய். ஓ, கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் பெரும்பாய். உன்னுடைய சந்ததியார் பாலாய்க்கு இந்த பட்டமை சுதந்திரிப்பார்கள். உன்னிலிருந்து உதிக்கும் உன்னுடைய சந்ததியார் இந்த பாலாய்க்கு இந்த பூமியை சுதந்திரிப்பார்கள். உன் சந்ததியார் பூமியை சுதந்திரிப்பார்கள். ஓ, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். நீ கீழாகாமல் மேலாவாய். ஓ, நீ வாளாகாமல் தலையாக மாறுவாய். அநேகம் ஜாதியில் ஆளுவாய். உன்னை ஆளுவதில்லை. அநேகம் ஜாதியில் கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது இல்லை. கர்த்தர் தன்னை வலது புயத்தின் மேல் ஆணையிட்டு சொன்னார், யாக்கோபு, இனி உன் முகம் இழுக்கப்பட்டு போவதில்லை, இனி உன் முகம் சிரித்து போவதில்லை. ஓ ரகாந்தன், நீங்கள் தீவிரமாக புறப்பட்டு ஓடிப்போது இல்லை. நீங்கள் சமாதானமாக தாவரங்களை சுகித்திருப்பீர்கள். உன் அலங்கத்துக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. உன் அரண்மனைக்கு சுகம் உண்டாயிருப்பதாக. செழிப்பு உண்டாயிருப்பதாக. ரீகானா ஷீகா, நலமான வாழ்வை கண்டறிவீர்கள். நன்மை கிருபை தொடரட்டும் இயேசு நாமத்தால். ரீகானா ஷீகார் அந்தோரபால் ரீகானா ஹந்தோனா தேனே வேரே செய்தாந்தோர் ஆந்தோனா ரீகானா ஷீகாரபா. உன்னோடு போராடின மனுஷங்களை தேனே காணாதிருப்பாய். உண்மையில் எரிச்சலாயிருக்க ஜனங்கள் வெட்கினான் இலச்சேர்ந்த ஒன்றுமில் இல்பொருளாய் போவார்கள். கர்த்தர் உனக்கு வழக்காடி உன் நீதி வெளிப்பட பண்ணுவார். நியாயத்தை பட்ட பகலை விளங்க பண்ணுவார். இதோ உன் நீதி வருகிறது, உன் ரட்சி வருகிறது. அது எரிந்த தீவட்டி போல் வருகிறது. இனி அது தாமதியாது. தரிசனம் பொய் சொல்லாது. நிச்சயமாய் அது வருகிறது. பெற்றுக்கொள்ளி நாமத்தால ஷாலாரி தனாயே கனே வேலஹோன் தோனோரோ துனா. கட்டசியோன் சிறைப்பித்திருக்கும் போது நாம் சொப்பனங்கள் போல் இருந்தோம். கட்டசியோன் சிறைப்பித்திருக்கும் போது இஸ்ரேலுக்கு சமாதான மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் உன்னை சந்தோஷம் கேட்கும்படி செய்வார். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஷபாலா. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுங்க. இம்மட்டும் நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் புதிய கிருபையினால் நன்மையினால் நிரப்புங்கப்பா. சமாதானத்தினால் நிரப்புங்க. சந்தோஷத்தினால் நிரப்புங்க. நாளிலும் எங்களோடு இணைந்து ஆராதித்த அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆமென். விசுவாசம் என்ன? நம்பப்படுறதின் உறுதி. ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவர்ட்ட நம்புறீங்கன்னா அதுல உறுதியா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறிக்கை செய்வதில் எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணுமா? ஏதோ சூழ்நிலையை பார்த்துட்டு ஒரு 2 நாள் அறிக்கை பண்ணிட்டு, இல்ல 1 வருஷம் 1 வாரம் 1 வருஷம் அறிக்கை பண்ணிட்டு அப்புறம் அவ்வளவுதான், இனிமே என் வாழ்க்கை அப்படிதான் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆமேன். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எது வரைக்கும் நம்ம அறிக்கை பண்ணணும்? உறுதியா இருக்கணும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் உறுதியா இருக்கணும். ஆமேன். அசைவில்லாம இருக்கணுமா? அசைக்கப்படக்கூடாது. அசைக்கப்படுற மாதிரி சூழ்நிலை வரலாம், போராட்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், மனிதர்கள் நிந்திக்கலாம். ஆனா நீங்க உறுதியா இருக்கணும். நம்பப்படுற இல்ல, நீங்க நம்புற காரியம் என் அப்பாவால வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்பி இருக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆராதிக்கிற தேவன் யாருன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்புற காரியத்துல உறுதியா இருக்கணும். நிச்சயமா நடக்கும். நிச்சயமா கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நிச்சயமா என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என் பிசினஸ் பெருகும், என் ஊழியம் பெருகும், என் சரீரத்துல ஆரோக்கியம் வரும். அதுல நீங்க உறுதியா இருக்கணும். அற்புதத்தை பெறுற வரைக்கும் நீங்க விசுவாசிக்கணும். ஆமேன். நம்புற காரியத்துல, எந்த காரியத்துல நீங்க ஏசப்பாவை நம்பி காத்திருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். ஒரு வார்த்தை கூட எதிர்மறையா நீங்க பேசிடவே கூடாது. ஒருவேளை நீங்க பேசியிருந்தீங்கன்னா, ஆண்டவரே நம்ம
பண்ணியும் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லுங்க. வீணான வார்த்தைகளை ஐ கேன்சல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். நல்ல வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும். நீங்க நம்புற வார்த்தையை அறிக்கை பண்றதுல உறுதியா இருக்கணும். காணப்படாதவைகளின் நிச்சயமும். வாசிக்கலாம் திரும்ப. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளை குறித்து ஒரு நிச்சயம் நமக்குள்ள வேணும். நிச்சயமா அப்பா எனக்கு செய்வார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். நீங்க விசுவாசத்தை ஆமேன் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆமேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, காணப்படாத காரியத்தை குறித்து எப்படி இருக்கணுமா? பயந்து கலங்காம இருக்கணுமா? ஆமேன். கலங்க கூடாது. நீங்க பார்க்கல, நீங்க இன்னும் ஐஸ்வர்யத்தை பார்க்கல, இன்னும் நீங்க ஆரோக்கியத்தை ஒருவேளை பார்க்காம இருக்கலாம். ஆனா நீங்க பயப்படக்கூடாது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிருமோ, என் வாழ்க்கை எப்படியே முடிஞ்சு போயிருமோன்னு சொல்லி நீங்க கலங்கி தவிக்க கூடாது. அதுக்கு மாறாக என்ன பண்ணணுமா? நிச்சயமா இருக்கணும். நிச்சயம். நிச்சயம் அப்பா எனக்கு செய்வாரு, நிச்சயம் எனக்கு அந்த வேலை கிடைக்கும், நிச்சயம் அந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கும், நிச்சயம் என் வாழ்க்கை என் வீடு கட்டப்படும், நிச்சயமா நான் சொந்த வீடு கட்டுவேன். ஆமேன். அந்த காரியத்துல உறுதியா இருக்கணும். சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. நாட்களை வருஷம் கூடிட்டே இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது. வருஷம் கூட கூட உங்க சரீரம் இளமையா தான் இருக்கும், ஆரோக்கியமா தான் இருக்கும். ஆமேன். இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சாராள் சொல்றான், இனி எனக்கு ஒரு இன்பம் உண்டாகுமா? ஏன்னா அவ வயசை பார்க்க சூழ்நிலையை பார்க்கறா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமேன். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், கடல் கரை மணலை போல பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லிட்டார். அவருக்கு வருஷம் வயசெல்லாம் பெருசே கிடையாது. ஆமேன். அவர் சொன்னதுதான் 100 வயசுல ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணினார். 100வது வயதுல அவர் நிறைவேற்றினார். 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா இருந்தது. ஆமேன். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் விசுவாசிச்சான். நம்புறதுக்கு சான்ஸே கிடையாது, அதை விசுவாசிச்சான். ஆமேன். டாக்டர் சொல்லி இருக்கிறார், உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், இனி இந்த வியாதி சுகமாக சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிங்க. ஏன்னா என் வியாதியெல்லாம் ஏசப்பா சுமந்துட்டாரு. வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லைன்னு வசனம் சொல்லுது. நான் இந்த வியாதியில இருந்து வெளியே வருவேன், இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவேன். ஆண்டவரை நீங்க அதுல உறுதியா இருக்கணும். உறுதியா இருக்கணும். ஒரு நிச்சயத்தோடு இருக்கணும். நிச்சயம் அப்பா எனக்கு செய்வார், நிச்சயமாகவே அவர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எனவே நீங்க காணாத காரியத்துல ஒரு நிச்சயத்தோடு இருங்க. அதுதான் விசுவாசம். ஆமேன். அதுதான் விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, இவ்வுலகத்தில் தரித்திரரை கர்த்தர் விசுவாசத்துல எப்படி வச்சிருக்கிறாரா? ஐஸ்வர்யவான்களா வச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்க இப்ப குறைவா இருக்கலாம், உங்க வருமானம் குறைவா இருக்கலாம், ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? ஐஸ்வர்யவானா இருக்கீங்க. அததான் நீங்க சொல்லணும். நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், பிள்ளையா இருக்கிறேன், உன்னதத்துல அவரோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எப்படி உட்கார்ந்து இருக்கிறேன்? ஒரு ராஜ வஸ்திரத்தோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமே. இங்க ஒருவேளை நீங்க ட்ரெஸ் எடுக்க கூட வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா மறுபக்கம் நீங்க ஆவியில் எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? ராஜாதி ராஜாவாக, ராஜாதி ராஜாவுடைய வலது பார்சத்துல ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமேன். அதை நீங்க விசுவாசிங்க. நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், நான் செழிப்பா இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அதை நீங்க விசுவாசிக்கும் போதே காணாத ஐஸ்வர்யம், காணாத உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம், இந்த காண்கின்ற உங்க உலகத்துல அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமேன். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காணாதவைகளை நம்புகிறது விசுவாசம் அல்ல, காண்றதை நம்புறது அது விசுவாசம் கிடையாது. கண்டு விசுவாசிப்பவனிலும் காணாமல் விசுவாசிப்பவனே பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பார்க்க முடியல. ஐஸ்வர்யத்தை நீங்க இன்னும் பார்க்கல, சொந்த வீட்டை பார்க்கல, அதுக்கான ஒரு சூழ்நிலையை கூட நீங்க பார்க்கல, ஆனாலும் விசுவாசிக்கணும். ஆமேன். வேதத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல கொடிய பஞ்சம். அந்த ராஜா மதில் மேல நடந்துகிட்டு இருக்கிறான். ஆகாப் ராஜா மதில்ல நடந்துகிட்டு இருக்கிறான். என்ன செய்யன்னு தெரியாம அவன் சட்டையை கிழிச்சிட்டு நடந்துட்டு இருக்கிறான்.
அப்போ 2 ஸ்திரீ வர்றாங்க, வந்து சொல்றாங்க, ராஜாட்ட சொல்றாங்க, பஞ்சம் கொடிதா இருக்குது. நேத்து என் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு இவா பிள்ளைய சமைச்சு சாப்பிடணும், ஆனா இவ தரமாட்டக்கா அப்படிங்க. ராஜா சட்டையை கிழிச்சிட்டு கதற, ஐயோ இப்படி தேசம் ஆய்விட்டதே. அப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சம், ஆகாரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த நேரத்துலதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், ஆண்டோடைய வார்த்தை உண்டாகுது. சொல்றார், நாளைக்கு இந்த நேரத்துல ஒரு படி கோதுமை 1 சேக்கல் ஆமீன் விலைக்கு ஆமீன் கிடைக்கும். 1 ரூபாய்க்கு 1 கிலோ கோதுமை அப்படின்னு அவர் சொல்றார். ஆமீன். அதை பார்த்த ஒரு மந்திரி என்ன செய்யறான், ராஜாக்கு இந்த கையிலா கொடுக்கிற ஒரு அவரோட இருக்கிற ஒரு அதிகாரி சொல்றான், வானத்தின் மதகுகளை திறந்து கொடுத்தாலும் இப்படி நடக்காதுன்னு அவன் சொல்றான். விசுவாசிக்கிறான், அவன் சூழ்நிலையை பார்க்கறான், ஏன்னா சான்ஸே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்குது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதே போல அடுத்த நாள் ஒரு கோதுமை 1 பணத்துக்கு விற்கப்படுது. அன்னைக்கு மக்கள் எல்லாம், அவன் முந்தின நாள் சொல்லியிருந்தான், எலிசா சொல்லியிருந்தான், அந்த அதிகாரியை பார்த்து சொன்னான், நீ இதை பார்ப்ப, ஆனா நீ அதை அனுபவிக்க முடியாது, ஏன்னா நீ விசுவாசிக்கல, சாப்பிட மாட்ட, அனுபவிக்க மாட்டேன்னு சொல்றான். அதே மாதிரி அந்த அதிகாரி பார்க்கறான், மக்கள் எல்லாரும் கூட்டத்துல போய் கியூல நின்னு வாங்கிட்டு இருக்கும் போது இவனும் உள்ள போனான். அதுல எல்லாரும் கூட்டம் நெருத்ததுல அவனை மிதிச்சதுல அவன் இறந்துட்டான். வார்த்தை நிறைவேறிச்சு. அவன் அவ்விசுவாசத்தினால் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் போனான். வேதத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் இரக்கமா கிருபையா இறங்கி வாக்குத்தத்தம் பண்ணினார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் அவிசுவாசத்தினாலே அதுக்குள்ள பிரவேசிக்கல. அவங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம் தேவனை முறுமுறுத்து பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுள் மேல நம்பிக்கை இல்ல. எப்படி அதெல்லாம் நடக்கும்? எப்படி அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நாங்க போக முடியும் என்று சொல்லி அவங்க தங்கள் மனம் போல வாழ்ந்தார்கள். கடவுளை விசுவாசிக்கல, அவரை நம்பல. மோசேய கல்லெறிய போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்த அந்த தீர்க்கதரிசி மேல கல்லெறிஞ்சு கொள்ள போறாங்க. அவங்களுக்குள்ள விசுவாசம் கிடையாது, அவிசுவாசம். கடவுளை நம்பல. என் அன்பிற்குரியவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன். லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை உயிரோட எழுப்புவேன். அப்ப அவன் மார்த்தாள் மரியாள் அவங்களுக்குள்ள நம்பிக்கையில் ஆண்டவரை உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாள்ல அவங்க எந்திரிப்பான், அவன் எந்திரிப்பான் அப்படின்னு அவங்க அதை விசுவாசிச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ எழுப்ப போறேன். 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே. நாருமே அவர் சொல்றாங்க, 4 நாள் ஆயிட்டுனா ஒரு பாடி அது கம்ப்ளீட்டா அழுகிரும், அது திரும்ப வர சான்ஸ் இல்ல. ஒருவேளை அந்த யூதர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அந்த ஆவிகள் 3 நாள் அந்த ஊர்ல அலைஞ்சு அப்புறம் பரலோகம் போயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எனவே அதுல கூட சான்ஸ் இல்லை, ஏன்னா 3 நாள் தாண்டி 4 நாள் ஆயிட்டு அந்த ஆவி கூட நிக்காது, ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் அவனை எழுப்புவேன். ஆமீன். அதுதான் விசுவாசம். காண்கிறத நம்புறது நம்பிக்கை கிடையாது, காணாதவைகளை நம்புறதுதான் விசுவாசம். ஆமீன். அவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக மகிமையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏராளமான மகிமையை, ஏராளமான கிருபைகளை, வளங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி ஐஸ்வர்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆரோக்கியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏராளமான புதிய ஆர்கன்ஸ் இருக்கு, பரலோகத்துல உன்னதத்துல இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும் போது கேட்கிறாரு,
நீ விசுவாசிக்கிறாயா? நீ இதை என்னால செய்ய முடியும்னு நீ நம்புறாயா? அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார். உன் விசுவாசம் எப்படி இருக்கோ அப்படிதான் உனக்கு நடக்கும். உன் விசுவாச அளவு எப்படி இருக்கோ அப்படிதான் உனக்கு நடக்கும். ஆமென். எனவே விசுவாசிப்போம். விசுவாசத்துல அறிக்கை பண்றதுல உறுதியா இருங்க. காண்றத நம்புறது நம்பிக்கை கிடையாது, காணாதவைகளை நம்புறதுதான் விசுவாசம். நம்பப்படுவைகளின் உறுதியா இருக்கணும். நீங்க நம்புறீங்க, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்வாரு. நீங்க பார்க்கல, ஆனா நம்புறீங்க. சொந்த வீடு கட்டுவேன்னு நம்புறீங்க. நீங்க பார்க்கல, சூழ்நிலைய பார்க்கல, ஆனாலும் நீங்க நம்புறீங்க. அதுல உறுதியா இருங்க. முறுமுறுக்காதீங்க. ஐயோ என்னைக்கு நடக்கும் அப்படிலாம் முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் செய்து முடிப்பார். ஆமென். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக தீவிரமா கிரியை செஞ்சிட்டு இருக்கார். ஆமென். அவர் வேகமா கிரியை செய்யறார். ஆமென். அவர் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார். அவர் ஒரு நாளும் இளைப்படைய மாட்டார். உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நினைச்சிட்டார். ஆமென். உங்களுக்காக ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அது என்ன முடிவுனா, நல்லது செய்யணும். என் பிள்ளைங்களுக்காக நான் ரத்தத்தையே சிந்தினேன், உயிரே கொடுத்தேன். என் பிள்ளைங்க இதை நான் செய்ய மாட்டேனான்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். உங்களுக்காக ஏராளமான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்துல ரெடியா இருக்கு. அதை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க பூமியே பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆமென். பூமியின் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். சில நினைச்சிட்டு இருக்காங்க பரலோகம்னா ஒரு இடம் இருக்கும், அங்க போய் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் அப்படி மட்டும் சொல்லுவோம். அப்படி கிடையாது. பரலோகம் இந்த பூமியே இவ்வளவு மகிமையா இருக்குன்னா, ஆண்டவர் படைச்ச பூமியே இவ்வளவு மகிமையா இருக்குன்னா, அவர் வாசமா இருக்கிற இடம் அது எவ்வளோ மகிமையா இருக்கும் சொல்லுங்க. தரையே தங்கத்துல இருக்கு, வீடுகள் எல்லாம் வெளியேற பெற்ற கற்கள்ல இருக்கு. அங்க இல்லாததே கிடையாது. அங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கனி தர்ற மரங்கள் இருக்கு. அங்க ஏராளமான ஆர்கன்ஸ் இருக்கு. ஆரோக்கியமாக்குறதுக்கு இடம் இருக்கு. ஆமென். டைம் பாஸ் பண்றதுக்கு அங்க நேரம் இருக்கு. பொழுதுபோக்குறதுக்கு ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்கு. இந்த பூமியிலே இருக்குன்னா அங்க பல மடங்கு, கோடி மடங்கு அங்க இருக்கு. அங்கெல்லாம் நம்மளை இப்ப ஆவியில் அவர் கொண்டு போறார். அவர் கொண்டு போயிட்டே தான் இருக்கிறார். ஒரு நாள் மொத்தமா அதை அனுபவிப்போம். ஆமென். அங்க ஏராளமா வச்சுக்கிட்டு இருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்து இந்த பூமியில உயிர்த்தெழுந்து அவர் சில நாட்கள் இந்த பூமியில சுற்றி திரிந்த அந்த நாட்கள்ல ஒரு நாள் பேதுரும் ஸ்ரீசர்களும் மீன் பிடிக்க திரும்ப போயிட்டாங்க. அப்ப ஏசப்பா அந்த கடற்கரைக்கு வர்றார். வந்து சொல்றார், பிள்ளைகளே வாங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமென். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைத்து இருக்கிறார். உங்களுக்காக நான் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். பிள்ளைங்களே வாங்க வாங்க வாங்கன்னு அவர் கூப்பிடுறார். ஆமென். நீங்க விசுவாசத்தோட அதை அறிக்கை பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால நான் ரிசீவ் பண்றேன். என்னுடைய ப்ரமோஷனை நான் ரிசீவ் பண்றேன். என்னுடைய வேலையை நான் ரிசீவ் பண்றேன். ஆமென். என்னுடைய சொந்த வீட்டை நான் ரிசீவ் பண்றேன். ஐ ரிசீவ் இட்னு சொல்லி நீங்க பெற்றுக்கோங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏராளமான நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதெல்லாம் நீங்க விசுவாசிங்க. விசுவாசி அது ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கோங்க. அறிக்கை பண்ணி ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் பெருகிக்கிட்டே இருப்பேன். என் சரீரம் இளமை ஆயிட்டே இருக்கும். என் வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கும். நான் பணக்காரன் ஆயிட்டே இருப்பேன். நான் ஏழையா இருக்கவே மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா எப்படிப்பட்ட கடவுள், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். அதை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். பூமியில உள்ளதை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமியில இருக்கிறத பேசவே கூடாது. நாம உலகத்துக்கு மறிச்சிட்டோம். நம்ம உலகத்துல மறிச்சு பரலோகத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கோம். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. ஆமென். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, நம்முடைய பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னா பரலோகத்தை பத்தி தான் இருக்கு. ஆமென். நம்முடைய பேச்சு எல்லாம் எப்படி இருக்கணும்னா பரலோகத்தை பத்தி தான் இருக்கும். இந்த பூமியில உள்ள பத்தி நம்ம பேசக்கூடாது. காண்கிற சூழ்நிலையை பத்தி பேசக்கூடாது.
நீங்க பாக்குற இந்த மருத்துவ அறிக்கையை பேசக்கூடாது. பரலோகத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவரை போல இருக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கிறீங்க, பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோமோ பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை விசுவாசிங்க, அதை பேசுங்க, பரலோகத்தை பேசுங்க. பரலோகத்துல ஏராளமான இடங்கள் இருக்கு, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அங்க வச்சிருக்கிறாரு. வளங்கள் கொட்டி கிடக்கிறது. ஆமேன். அதெல்லாம் நமக்காக தான். சொல்லுங்க, எனக்காக என் அப்பா ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் அதை சுதந்திரிப்பேன், அதே நான் பேசுவேன். உங்க பேச்சு மூச்சு எல்லாமே பரலோகமா தான் இருக்கணும். அங்கதான் எல்லாம் இருக்கு. அங்கே இருந்துதான் ரட்சகர் வர காத்திருக்கிறோம். ஆமேன். அங்க இருந்துதான் வருவாரு, டக்குன்னு வருவாரு, அற்புதத்தை செஞ்சுட்டு போயிருவார். ஆமேன். அங்க இருந்துதான் உங்களுக்கு நன்மை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இதுல உறுதியா இருங்க, இதுல உறுதியா இருங்க. ஆமென். ஆபிரகாம் சோதோம் குமாரால ஒரு நாள் என்ன ஆயிட்டுனா, லோத்தையும் அவனுடைய எல்லாவற்றையும் எதிரிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆபிரகாம் அவனோடு கூட சேர்ந்த சில மனிதர்களோடு சேர்ந்து அவன் பட்டயத்தை எடுத்துட்டு போய் யுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டான், கொள்ளை அடிச்சு கொண்டார். அவங்களுக்குள்ளதையும் மீட்டு கொண்டு வந்துட்டான், அந்த எதிரிகளுடைய இதையும் கொள்ளையடித்து கொண்டு வந்துட்டு அந்த சோதான் ராஜாட்ட கொடுத்துட்டான். அப்ப அந்த ராஜா சொல்றாரு, நீ இதை எடுத்துக்கோ, நிறைய உனக்கு தேவையானது எடுத்துக்கோன்னு சொல்லும் போது ஆபிரகாம் வானத்துக்கு நேரைய கைகளை உயர்த்தி சொல்றான், எனக்கு ஒத்தாசை அங்க இருந்து வரும். ஆபிரகாமை நீர் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு இதுல ஒரு பாத ரட்சையை கூட சரட்டுன்னு போட்டிருக்கு. இன்னொரு மொழி பேர் சொல்ல ஒரு சரட்டை கிடையாது, அதுக்கு இன்னொன்னு ஏதோ போட்டிருந்தது, அத கூட ஒரு சின்ன இத கூட ஒரு செருப்ப கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவன் சொல்றான். என் அன்பிற்குரியவர்களே, ஆபிரகாமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று எவனும் சொல்ல முடியும். இந்த பூமியிலே உள்ளவைகள் அல்ல, அவன் மேலானத நாடுனான். என் அப்பா பரலோகத்துல ஏராளமா எனக்கு வச்சிருக்கிறார் சொல்லி விசுவாசிச்சான். ஆமென். ஆபிரகாம் அவன் ஒருவனா இருக்கையில் தேவன் அவனை அழைத்து அவனை எப்படி மாத்தினாராம்? ஒரு பெரிய சீமானா மாத்திட்டார். அவனை பார்த்து சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போ, நான் காட்டுற இந்த தேசத்துக்கு நீ போன்னு சொல்றாரு. உன் தகப்பனையும் தாயும் விட்டுட்டு போன்னு சொல்றாரு. அவன் அந்த இடத்துல கேள்வி கேட்கல, ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன்னா என் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைங்க குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் அப்படிலாம் அவன் கேட்கல. கீழ்ப்படிஞ்சான். ஆமேன். விசுவாசம்னா கீழ்ப்படிதல். ஆமேன். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்று இணைஞ்சு இருக்குது. ஆமேன். நீ விசுவாசிங்கன்னா கீழ்ப்படியணும். ஆமேன். அதுதான் விசுவாசம். அவன் கீழ்ப்படிஞ்சான், அவன் அவரை நம்பினான். ஆமேன். அன்னைக்கு அவன் சூழ்நிலையை பார்த்திருந்தான்னா அவன் கிளம்பி போயிருக்க மாட்டான். நான் போற இடத்துல புதுசா ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துல போய் நான் எப்படி வேலை செய்ய முடியும், எனக்கு அந்த மொழி தெரியாது, அந்த பாஷை தெரியாது, எப்படி நான் முடியும் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா அவன் கடவுளை விசுவாசிச்சான். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை சீமானாய் மாற்றுவார் என்று விசுவாசி போனான். அவன் காண்றத நம்பல, காணாதவைகள் மேல ஒரு நிச்சயத்தோடு போனான். கடவுளை நம்பி ஒரு நிச்சயத்தோட போனான். அவன் வாழ்க்கை பெருகினது, சீமானாய் மாறினான். ஆமேன். மதிப்புக்குரிய தேவ மனுஷன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள், அவங்க இன்ஜினியரா இருந்தாங்க. அவங்க குடும்பத்தை அவங்க தான் பார்க்கணும். ஒரே பையன், அவங்களுக்கு கீழே 5 சகோதரிகள். நல்ல வேலை அப்பதான் கிடைச்சிருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ பீகாருக்கு போ. ஆனா அவருக்குள்ள ஒரு கலக்கம், எப்படி என் குடும்பத்தை நான் பார்க்க முடியும், எப்படி எங்க பாஷை தெரியாத ஒரு ஊர்ல எப்படி என்னால முன்னேற முடியும், ஊழியத்தை நான் என்னால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனாலும் விசுவாசித்து போனார். ஆமேன். அவரை நம்பி போனார். என் அப்பா நடத்துவார். ஆமேன். கிறிஸ்துவுக்காக இழந்தவன் எவனும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்யத்தின் மேன்மைக்காக கஷ்டப்பட்டோர் யாரும் நஷ்டம் அடைந்ததில்லை என்று விசுவாசத்தோட போனார், நம்பிக்கையோட போனார். ஸ்தோத்திரம். அவரை கர்த்தர் அந்த பீகார்ல இன்னைக்கு பெரிய ஜாதியா கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு பீகார்ல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கு.
அன்னைக்கு கூட ஒரு நிதிஷ்குமார்னு சொல்றேன், நிதிஷ்குமார் அங்க உள்ள முதலமைச்சரா அவர் நினைக்கிறேன், அவர் அன்னைக்கு டிவில சொல்றாரு, கொஞ்சம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த பீகார் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு அவர் சொல்றார். அவர் என்ன எண்ணத்துல சொன்னாரோ, ஆனா இன்னைக்கு பீகார் நல்ல நிலைமையில மேலான ஒரு இடத்துல இருக்கிற காரணம் இன்னைக்கு அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல். அவர் காண்றத சூழ்நிலையை பார்க்கல. நான் இன்னைக்கு நல்லா படிச்சிருக்கேன், இங்க இவ்வளவு சம்பாதிக்கேன், ஆனா அங்க போனா ஒண்ணும் முடியாதுன்னு அவர் நினைக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு. போன உடனே அவருக்கு இருந்த ஒரே ஒரு ட்ரெஸ் இருந்துச்சான், அதையும் திருடிட்டான். ஒரு காவி ட்ரெஸ் போட்டுட்டு தான் அலைஞ்சிருக்கிறார். அப்பதான் அவருக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கு. பாஷை தெரியாது, பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா பீகார்னாலே என்ன சொல்றாங்கன்னா மிஷினரிகளின் கல்லறை தோட்டம், அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு ஸ்டேட். அங்க கரண்ட் வசதி இருக்காது, படிப்பறிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்துக்கு போய் இன்னைக்கு அவர்கள் மூலமா ஏராளமான ஹாஸ்பிட்டல்ஸ், ஏராளமான ஸ்கூல்ஸ் கர்த்தர் அவங்கள பெருக பண்ணார். ஆமென். எனவே காண்றத பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆண்டவர் ஒருவேளை உங்களை அழைச்சிட்டாரா, வேலையை விட்டுட்டு வாங்க, ஆண்டவருக்கா வாங்க, உங்க பிள்ளைங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுங்க. அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் எல்லாம் உற்சாகமா ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க. ஏன்னா ஆண்டவர் எனக்காக ஏராளமா வச்சிருக்கிறார், நான் இதை கொடுத்தறனால குறைஞ்சு போக மாட்டேன், இதை நான் ராஜ்யத்தின் காரியத்துல விதைக்கிறனால நான் குறைஞ்சு போக மாட்டேன், நான் பெருகிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க உற்சாகமா விதைச்சாங்க. அன்னைக்கு அவங்க பெருகிட்டே தான் இருந்தாங்க. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றாயினும் குறைப்பட்டது இல்லை என்று வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர்ல போட்டிருக்கு. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நிலங்களை வித்து கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனா எல்லாரும் பெருகிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆமென். நீங்க பெருகிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துல விதைக்கிற நீங்க பெருகிட்டே இருப்பீங்க. உங்க பிள்ளைங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க பணங்களை நீங்க ஊழியத்துல உற்சாகமா விதைங்க, ராஜ்யத்தின் ஊழியத்துல விதைங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஏராளமான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க நம்பி விதைங்க, கொடுங்க. அன்னைக்கு அந்த ஏழை விதவை அவட்ட இருந்த கொஞ்சம் மாவுதான் இருந்துச்சு, கொஞ்சம் என்னதான் இருந்துச்சு. அவ சொல்றா, இத சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாவ போறோம், ஒரு நேரம் சாப்பாடு இருக்கு, அவ்வளவுதான். ஆனாலும் நம்பி கொடுத்தா. இந்த தேவ மனுஷனுக்கு நான் கொடுத்துட்டேன், அடுத்தது எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா பரலோகத்தின் தேவன் தம்முடைய பண்டக சாலையை திறந்து என்னை நிரப்புவான்னு சொல்லி விசுவாசத்தோடு அன்னைக்கு அந்த தேவ மனுஷனுக்கு அந்த உணவை விதைச்சா. அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் பானையில மாவு குறையவும் இல்லை, களையத்துல எண்ணெய் குறையவும் இல்லை. ஆமென். அது பெருகிட்டே இருக்கு. ஆமென். நீங்க ஆண்டோடைய ராஜ்யத்துல விதைக்க விதைக்க பெருகிட்டே இருக்கும். நீங்க நம்பி விதைங்க. இவ்வளவுதான் எனக்கு வருமானம் இருக்கு, இதுல நான் இப்படி கொஞ்சத்தை கொடுக்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. விதைங்க. அங்க அப்பா ஏராளமா வச்சிருக்காரு, அங்க இருந்து வந்துகிட்டே இருக்கும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவின் வழியாக நிறைவாக்குவார். கிறிஸ்துவின் மூலமாய் உங்கள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை, தமக்கா ஏராளமான மகிமை அங்க பரலோகத்துல வச்சிருக்கிறாரு, அதை வச்சு நிறைவேற்றுவார். அவர் லெவல்ல உங்களை பெருக பண்ணுவார். ஆமென். எனவே நீங்க விசுவாசிங்க, அவருடைய லெவல்ல உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் வருமானம் இவ்வளவுதான் இருக்கு, மாசம் இவ்வளவுதான் இருக்கு, இதுல எப்படி நான் வீடு கட்ட முடியும், இதுல எப்படி நான் கார் வாங்க முடியும்னு சொல்லாதீங்க. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் உங்களை அவர் லெவல்ல தான் ஆசீர்வதிக்க போறார். ஆமென். உங்க வருமானத்தை வச்சு அவர் ஆசீர்வதிக்கல, அவருடைய ஐஸ்வர்யம், அவர் சிலுவையில சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். எனவே நீங்க பெருகிட்டே இருப்பீங்க. நீங்க விசுவாசத்தை அறிக்கை பண்றதுல உறுதியா இருங்க. காணாதவைகளை குறித்து நீங்க நிச்சயமா இருங்க. கர்த்தர் என்ன நிச்சயமா பெருக பண்ணுவார் என்று விசுவாசத்தை இருங்க. நீங்க நம்பி நீங்க கடவுளுக்காக விதைங்க. உங்க நேரத்தை கொடுங்க, உங்க பணங்களை கொடுங்க, உங்க பொருளை கொடுங்க, நிலங்களை கடவுளுக்காக விதைங்க. கோல்ட விதைங்க, ஆண்டவருக்காக விதைங்க. அங்க தரையே தங்கத்துல இருக்கு, அவர் உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார். உங்க பிள்ளைங்களை ஊழியத்துக்கு கொடுங்க, உங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க. உங்க நேரத்தை அவருக்கு கொடுங்க. வாரத்துல ஒரு நாள் லீவு இருக்கா, இங்க நீங்க போய் சுத்தணும்னு நினைக்காங்க. அங்க பரலோகத்துல ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கு, இதெல்லாம் வேஸ்ட். நீங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்யுங்க. இன்னைக்கு ராஜ்யத்தை சுவிசேஷத்தை சொல்லுங்க.
இன்னைக்கு அறிவிக்கப்படாத இடங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க அறிவிக்கணும். ஏசப்பாவை சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. உங்களால கூடுமான மட்டும் ஊழியத்தை அறிவிங்க, ஊழியத்தை தாங்குங்க, ஊழியத்தை விதைங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். முதல் வசனத்தை திரும்ப வாசிச்சு நான் ஜெபிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒரு நிச்சயத்தோட ஓடுவோம். பவுல் சொல்றார், நான் நிச்சயம் இல்லாம ஓட மாட்டேன், ஆகாயத்துல அடிக்கிறவனாக சிலம்பனம் பண்ண மாட்டேன். ஆமென். ஒரு நிச்சயத்தோட ஓடுறார். கர்த்தர் எனக்காக செஞ்சு முடிப்பார். நான் பூமியை சுதந்திரிப்பேன், நான் பரலோகத்துக்கு போவேன், பரலோகத்துல எனக்காக மேன்மையான இடம் இருக்கு. அதாவது விசுவாசத்தோட ஓடுங்க, நிச்சயத்தை ஓடுங்க. நான் பிள்ளை, நான் நீதிமான்ற அந்த உணர்வோட நிச்சயத்தோட ஓடுங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென். இந்த ஊழியத்துல நீங்க விதைக்க விரும்புனீங்கன்னா, ராஜ்யத்தின் இந்த ஊழியத்துல விதைக்க விரும்புனீங்கன்னா விதைக்கலாம். எங்களோடு தொடர்பு கொண்டு, அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு விதைங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஏராளமான வளங்களை, நன்மைகளை, ஐஸ்வர்யங்களை, ஆமென், புதிய உறுப்புகளை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்பா, இயேசுவின் நாமத்தாலே அதை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம், கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம், கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். திருமண தடைகள் உடையட்டும். இந்த வாரத்துல திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். என்னென்ன காரியத்துல காத்திருக்கிறாங்களோ அந்தந்த காரியத்துல ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, இந்த ஊழியத்துல விதைக்கிற யார் யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு நல்ல விதைக்க கிருபைகளை கொடுங்க. இப்ப விதைக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, கோடா கோடிய பெருக பண்ணுங்கப்பா. களஞ்சியங்கள் நிரம்பட்டும். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. கோடா கோடிய பெருக பண்ணுங்க. எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா. காட்